கணவனும் மனைவியுமாக இருக்கிற அத்தனை பேரும் சிவசக்தியினுடைய ஸ்வரூபம் தான். அவர்களில் சில பேருக்கு வாழ்க்கை உயர்வை கொடுத்திருக்கலாம், சில பேருக்கு சாதாரண வாழ்க்கையை கொடுத்திருக்கலாம். ஆனா கணவனும் மனைவியுமாக சேர்ந்து வாழ கிடைக்கிற வாழ்க்கை இருக்கிறதே, கொடுப்பினை. அது கொடுப்பினை. எங்க அம்மா காலமான அன்னைக்கு அந்த தகவலை அப்பாட்ட சொல்லணும். எப்படி சொல்றது? மருத்துவமனைக்கு அம்மாவை கூட்டிட்டு போனோம். அப்பா வீட்டுல இருக்காங்க. போன் பண்ணிலாம் சொல்லக்கூடிய தகவலா இது? அவங்க 50 வருஷம் ஒன்றாக வாழ்ந்தவர்கள். மருத்துவமனையில் எங்க தாயார் காலமாயிட்டாங்க. வீட்டுக்கு வந்து அப்பாட்ட சொல்லணும். இப்படி சொல்றது, இப்படி சொல்றது. எங்க அப்பா தைரியமான ஆள், கலங்கவே மாட்டார். எங்களையும் அப்படித்தான் வளர்த்தார். மனசு கலங்க மாட்டார் மனுஷன். ஆனா இந்த விஷயம், நானும் எங்க அக்கா 2 பேரு, எனக்கு சகோதரர்கள் கிடையாது. நாங்க வரோம். எங்க அப்பா வாசல்ல நின்றுட்டு இருக்காரு. ஏன்னா இன்னும் போன் வரலையே. அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண உடனே போன் பண்ணிடுவோம் நாங்க. அப்பா இந்த மாதிரிப்பா சரியாயிடுச்சுப்பா, கூட்டிட்டு வந்து. ஒரு தகவலும் சொல்லல, ஆளும் வரல. எங்க அப்பா வீட்டு வாசல்ல நிக்கிறார். அந்த காட்சி அப்படியே கண்ணுல இருக்கு எனக்கு. வீட்டு வாசல்ல அப்பா இருக்காரு. என்ன சொல்றது? எங்க அக்கா 2 பேருக்கு பேச்சே வரல. நான் பேச்சாளர் தான். அந்த இடத்துல என் வார்த்தைகள் செத்து போச்சு. என்ன சொல்ல முடியும்? அப்பா கையை பிடிச்சுக்கிட்டேன், கையை தான் பிடிச்சுக்கிட்டேன். அவர் புரிஞ்சிருச்சு. நான் ஒண்ணுமே சொல்லல, புரிஞ்சுக்கிட்டு. ரொம்ப கஷ்டப்படலையே உங்க அம்மா? கஷ்டப்படாம தானே போனான்னு கேட்டாங்க. அந்த வார்த்தை என் மனசுல இருக்கு. அவர்கள் 50 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய சாட்சி அது. அவள் என்னை விட்டு போய்விட்டாள் என்பது பெரிய துன்பம். ஆனா அந்த நேரத்துல கூட அந்த கணவனின் மனசு என்ன நினைக்க தெரியுமா? அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறது பாருங்க. இங்க இருக்கிற எல்லா பெண்களுக்கும் சொல்லுகிறேன், அதுதான் ஆண்களின் மனசு. அவங்களுக்கு பேச தெரியாது, அவங்களுக்கு பேச தெரியாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ, இதெல்லாம் வெளிநாட்டுல. நம்ம ஊர்ல ஆண் இதை சொல்லி பழகல, அவருக்கு சொல்ல வராது. கையை பிடிச்சுக்க தெரியாது, கட்டிக்க தெரியாது. அதெல்லாம் வெளிநாட்டுல நீங்க பாப்பீங்க. ஃபாரின் டூர் போகும்போது நடுரோல ஹாய் ஹனி ஸ்வீட் ஹார்ட், அடுத்த நாளே டைவர்ஸ் பண்ணிடுவான். பேச தெரியாது, அப்படியே வெடச்ச மதியே இருப்பான். ஆனா மனைவி படுத்துட்டான்னு வைங்க, அந்த ஆண் மனசு படுகிற பாடு இருக்கே.